கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி இன்று சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் கேட்ட பழைய ஏற்பாட்டில் உள்ள எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 29 வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், எக்ஸ்போசிங் தி ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ், போலி தீர்க்கதரிசிகளை அம்பலப்படுத்துதல். இந்த தலைப்பில் இங்கே கடவுள் அவருடைய ஊழியத்திற்கு என்று வந்தவர்கள் அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை அவருடைய எண்ணத்திலே, அவருடைய பார்வையிலே அவர் கணித்து கொண்ட அந்த காரியங்களை அவரே சொல்லுவதை இங்கே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தாசனாகிய எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்து என்னுடைய செய்தி கடந்து செல்வோம். என் கண்மலையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ரீதியாக இருக்க கடவுள். ஆமென். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய திட்டத்தையும் அவர்கள் கடவுள் மூலமாக அறிவிக்கப்படுகிறதை தெரிந்து கொண்டு கடவுளின் பிரதிநிதிகளாக வரப்போகின்ற காரியங்களை அவர்கள் அந்த நிகழ்வு வருவதற்கு முன்பதாக முன்கூட்டியே அறிவிக்கிறவர்கள். ஒருவேளை கடவுளுடைய செயல் அது அவர்களுக்கு அழிவை கொடுக்கும் என்றால் அவர்கள் மனம் திரும்பத்துக்காக கடவுளை நோக்கி பார்க்கிறதான ஒரு எச்சரிக்கை செய்தியை அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி அவர்களை அழைக்க வேண்டியது தீர்க்கதரிசிகளுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அவர்கள் ஒரு தனிப்பட்ட மனுஷரை குறித்தும் சொல்லலாம், ஒரு பெருந்திரள் கூட்டத்தையும் பொது ஜனங்களை பார்த்தும் பேசலாம், நாட்டின் ஆட்சியாளர்களை பற்றி பேசலாம், நாட்டில் ஆட்சியை நடத்துகின்ற ராஜாவை குறித்து பேசலாம், அங்கே ஆட்சியிலே இருக்கின்ற அதிகாரிகளை பற்றி பேசலாம். அவர்கள் என்ன செய்தார்கள், ஏன் கடவுளுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் இருக்கிறது என்பதை குறித்து இவர்கள் சொல்லுகின்ற போது, அதை இவர்கள் முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவிக்கின்ற போது அதை கேட்டு மக்கள் மனம் திரும்புவார்கள். திரும்பாத பட்சத்தில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதுல அதிகமாக தண்டிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டவர்கள் யார் என்றால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த மக்களே, இஸ்ரவேல் மக்களே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படி கடவுளின் திட்டத்தை உத்தமமான முறையிலே அறிவித்து மக்களின் வாழ்வு முறையை கடவுள் பக்கமாக திருப்புகின்ற, கடவுள் மெச்சிக்கொள்ளும் ஒரு ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒரு உண்மையான தீர்க்கதரிசிகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். இன்றைக்கும் உண்டு. இதற்கு மாறாக தங்களுடைய மன விருப்பத்தை, மனதில் தோன்றிய கற்பனைகளை அல்லது சொப்பனத்திலே கண்ட காரியங்களை, இட்டு கட்டிய காரியங்களை, ஃபேப்ரிகேட்டட் இஷ்யூஸ், ஃபேப்ரிகேட்டட் மேட்டர்ஸ், அவர்களாகவே சேர்த்து கொண்ட சில காரியங்களை தீர்க்க தரிசனமாக அறிவித்து மக்கள் மனம் போன போக்கிலே அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் மூலமாக கிடைக்கின்ற ஆதாயத்தை பயன்படுத்திக் கொள்கிறவர்களும் உண்டு. அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். இவருக்கு ஏற்பட்ட இந்த பொய்யான தீர்க்கதரிசிகளை பின்பற்றுவர்கள் வாழ்வழந்து போவார்கள். அவருடைய நிலை மிக பரிதாபமாக இருக்கும். ஆகவே கடவுள் இந்த இடத்துல பார்க்கின்ற போது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற ஒரு காரியத்தை தான் மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி உண்மையாய் உரைக்கின்ற தீர்க்கதரிசிகள், அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை எப்பேற்பட்டதாக இருக்கும் என்றால், கடைசி வசனத்தில் 21 சொல்வார், என் வார்த்தை அக்கினியை போலும்
கண்மலையை நொறுக்கும் சமடி போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே உண்மையாக அவருடைய வார்த்தை பெற்று உண்மையான தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் அவள் சொல்லுகின்ற வார்த்தை அதாவது அக்னியை போல இருக்கும். கடவுளுடைய வார்த்தை அக்னியை போல இருக்கும். அதாவது ஜட்ஜ்மெண்ட். அது அந்த நெருப்புக்கு ஒரு அர்த்தமே பரிசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது, இன்னொன்று நியாய தீர்ப்பை ஏற்படுத்தக்கூடியது. அக்னி போலவும் கண்மலையை நொறுக்கும் சமட்டி போல. எவ்வளவு கல்லான இருதயத்தை உடைத்து சதையான இருதயமாக மாற்றி அவர்களில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுகின்ற வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. அதை உண்மையாய் பெற்று அப்படியே சொல்லி மக்களை வழிநடத்துகிறவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். இதற்கு மாறாக செய்கிறவர்கள் பொய் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3 விஷயங்கள் மூலமாக இந்த பிரசங்க பகுதியில கடவுள் தம்முடைய தாசனாகிய இறைமை மூலமாக நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அவர் சொல்லுகிறார். முதலாவதாக, the false prophets offered the people a false hope. அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் மக்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை அதாவது ஏற்படுத்துகின்றனர், வழங்குகின்றனர். கள்ள தீர்க்கதரிசிகள் மக்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை அவர்கள் வழங்குகின்ற ஒரு காரியத்தை முதலாவதாக நாம் பார்க்கலாம். இங்கே இந்த பிரசங்க பகுதியில 14ஆம் வசனத்துல நாம் பார்க்கின்ற போது அங்கே மிக தெளிவாக இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்துல பார்க்கின்ற போது அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறது அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்றும் சொல்லுகிறார்கள். 2 வசனத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. So they create a false hope in them. ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை, கடவுள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லை, நீங்கள் எப்படியாவது வாழலாம், கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். அது அவர்கள் யூகித்த, அவர்கள் சொப்பனத்துல கண்ட அந்த காரியத்தை அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம். அது கடவுளுடைய வார்த்தை அல்ல. இப்படிதான் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம், அப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்வது இவருடைய பொறுப்பு. ஆனால் எப்படியும் வாழலாம், மனம் போன போக்கிலே போகலாம், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதே, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதே அவருக்கு விருப்பமானது, பிரியமானது என்று சொல்லி கடவுளை மறந்தவர்களுக்கு, அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளின் சுவிசேஷத்துல நாம் வாசிக்கின்ற போது அங்கே நாம் பார்க்கிறோம். என்ன வசனம் அது? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல பாருங்கள். பூமியின் மேல் அக்னி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று இருக்கிறேன். 51ஆம் வசனம் பாருங்கள். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சோ இங்க அவர் சொல்றாரு, நீங்க எப்படியாவது இருந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் சொல்ற சமாதானத்தை அல்ல, பிரிவினையே. not the peace but the discord. சோ அப்படி அவர் சொல்லுகிற போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா? மனம் போன போகல கடவுளை மறந்து போகிறவர்களுக்கு சமாதானம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அவர் அந்த பொய் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள் என்றால் இதுதான் கர்த்தருக்கு அருவருப்பான, விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது தாங்கள் யூகித்துக் கொண்ட அந்த காரியத்தை, அதாவது இட்ஸ் ஃபேப்ரிகேட்டட் மெசேஜ் என்று சொல்லலாம். அதாவது வீண் பெருமை பேசி, அதாவது நிர்விசாரமா இருக்கின்ற மக்களை பார்த்து அவர்களிடத்தில் இவர் சொல்லுகின்ற, அதாவது இவர்களே கற்பனை பண்ணி கொண்ட அந்த காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி நீங்கள் மனப்போற போக்கில நீங்கள் போகலாம், நீங்கள் எப்படியாவது வாழலாம், நீங்கள் கடவுளை மறந்த நிலையில் இருக்கிறீர்கள், எல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம், அதெல்லாம் கடவுள் பெரிய விஷயமா எடுக்க மாட்டாங்க. இப்ப மறந்துட்டு அப்புறமா நேரம் வரும்போது நீங்க கடவுளை தேடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு
எண்ணத்தோடு இந்த உபதேசத்தை அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, the false prophets make you worthless by proclaiming a vision of their own heart. அவர்கள் இருதயத்தில் என்ன நினைக்கிறார்களோ அதை சொல்லுவார்கள். What they shared was not from the mouth of the Lord. கடவுளிடத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியத்தை அவர்கள் சொல்லுவதில்லை, மாறாக அவர்கள் செய்கின்ற காரியம் by misguiding the people through their fabricated deceptive words, they lead them to go astray in their life. இப்படி தன்னுடைய மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொண்ட யோகித்திருக்கின்ற காரியங்களை ஜனங்கள் மத்தியில் சொல்வதனாலே அவர்கள் தன்னுடைய பாவ வழியிலேயே, பொல்லாத வழியிலேயே, தீங்கான வழியிலேயே அவர்கள் செல்ல அவர்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இங்க எரேமியா மூலமாக கடவுள் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். அவர்களின் பொய்யான தீர்க்கதரிசனங்களை மக்கள் பகுத்தறிந்து, so the people should discern the difference between who is a false prophet and who is a right prophet, a true prophet என்பதை தெரிந்து கொள்ள they must and should discern the difference between these two kind of prophets. அவருடைய வஞ்சக வலையிலே இருந்து விடுபட்டு உண்மையான தீர்க்கதரிசி உரைக்கும் கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்டு மறுமலர்ச்சி அடைந்து புது வாழ்வு வாழ இங்கே தீர்க்கன் எரேமியா மூலமாக கடவுள் அழைத்தார். பிரியமானவர்களே, கடவுளை மறந்து போன ஒரு வாழ்க்கை என்பது அந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால் கண்டித்து உணர்த்த வேண்டும், புத்தி சொல்லி இருக்க வேண்டும். கடவுளை மறந்திருக்கிறீர்களே, இது நியாயமா? கடவுளை நீங்கள் மறந்தால் அவர் உங்களை மறந்து விடுவார். அடுத்து அவரிடத்தில் எந்த நன்மையான காரியம் கிடைத்திருக்காது என்று சொல்லி அவர்கள் புத்திமதியை சொல்லி இருக்க வேண்டும். They should have admonished the people to transform in their hearts and minds and to return back to God. ஆனால் அவர்கள் அதை சொல்லவில்லை. மாறாக உங்களுடைய வழிகளிலே அவர்கள் வழிகளிலே செல்லத்துக்காக உங்களுக்கு சமாதானம் நீங்க எப்படியாவது செய்து போகும். ஆனால் சஞ்சலங்களை அவர்கள் குவித்து வைக்கிறதுக்குதான ஒரு நிலைக்குள்ளாக நடத்தினார்கள். பிரியமானவர்களே, கடவுளுடைய கோபாக்கினையை அவர்கள் சொல்லாமல், அதாவது இப்படி செய்தால் உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்காது, நித்திய மரணம் தான், நித்திய அக்னி இல்லையா, நரகம் தான் கிடைக்கும் என்பதை அவர்கள் போக்கஸ் பண்ணல. அதெல்லாம் சொல்லணும். அப்படி சொல்லுகிறோம் தான் உண்மையான ஊழியக்காரர். பரலோகத்தை மாத்திரம் வைத்து விட்டு நீங்கள் எப்படியாவது பரலோகத்துக்கு நீங்க போயிடலாம், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஒரு பிராஸ்பரிட்டி காஸ்பல் இல்லையா, ஒரு செழிப்பு நற்செய்தி சொல்வது என்பது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். தீர்க்கதரிசிகள் அதாவது போய் அவர்கள் கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை தைரியமாக அறிவிக்கின்ற போது இவன் எதற்காக வந்தான் என்று சொல்லி அமத்சியா இல்லையா, ஒரு ஆசாரியர் ஆமோஸை பார்த்து கேட்கிறார், இவன் அந்த இடத்தை சேர்ந்தவன் எதுக்கு இங்க வரணும், இவன் இது யூதாவை சேர்ந்தவன் எதற்கு இஸ்ரவேலுக்கு வரணும், அப்ப பிரிந்திருக்கிறது 2 நாடுகள், இங்கே வந்து அவன் குழப்பம் பண்ணுகிறான் என்று சொல்லி, அப்போ உண்மையான வார்த்தை சொல்லுகிறவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அந்த காலத்துல அங்க இருக்கிறவர்கள் பொய்யான தீர்க்கதரிசிகள் அவர்கள் பழி போட்டார்கள். பிரியமானவர்களே, எரேமியா கூட உண்மையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததுனால, தீர்க்கதரிசனம் உரைத்ததுனால அநேக முறை கல்களை எடுத்துக் கொண்டார்கள், அவரை எப்படியாவது அடித்துக் கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி. கடவுள் சொல்கிறார், நீங்கள் உங்களை கடவுளை ஒப்பு கொடுத்தார், இன்னொரு பாபிலோன் ராஜா வந்து உங்களை நாடு கடத்துவார். காரணம் நீங்கள் சரியில்லை, உங்களுடைய எண்ணம் சரியில்லை, உங்களுடைய புத்தி சரியில்லை, உங்களுடைய செயல்கள் சரியில்லை என்று சொல்லி. ஆனால் மனம் திரும்பினார்களா? திரும்பாத பட்சத்தில் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், வாழ்விழந்தார்கள். கடவுளை தேடுகின்ற அந்த கடவுளை வணங்குகின்ற எல்லா உரிமைகளும் பறிபோனது. கடைசியில நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டு அங்கே எல்லாம் இழந்த சூழ்நிலையில கடவுளை நோக்கி கதறுகின்ற போது இன்னொரு ராஜாவை கடவுள் அனுப்பி, அதாவது கோரேஸ் சைரஸ் இல்லையா, பக்கத்தில் இருக்கின்ற ஈரான் அந்த பெர்ஷிய ராஜா அந்த நாட்டின் மேல் படையெடுத்து அவர் வெற்றி கொண்டு அவன் மூலமாக மறுபடியும் இருக்கிறார். ஆகவே கடவுள் சொல்லுகிற காரியத்தை பட்டவர்த்தனமாக தைரியமாக சொன்னார். அதே நேரத்தில் என்னுடைய மக்களை காப்பாற்றும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து புலம்பியவர். He is popularly known to be a weeping prophet இல்லையா.
அழுகையின் தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசிகள் இப்படி எல்லாம் போராடுவார்கள். என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொன்னார்கள். என்னுடைய அதாவது ஆபிரகாமை கூட நாம் பார்த்தோம், அந்த சோதம் கொமராவை அழிப்பதற்கு முன்பதாக திறப்பின் வாசலில் என்றார், வேண்டாம் ஆண்டவரே, ஒரு 50 நீதிமான்கள் இருந்ததை அழிக்க மாட்டார். அப்படியே பார்கெயின் பண்ணினவரார், நெகோசியேட் பண்ணினவரார். கடைசியில 10 பேர் நம்ம அழிக்க மாட்டேன்றார் ஆண்டவர். எந்த அளவுக்கு மனதிருக்க முடியும். அப்படி உண்மையான தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்தார்கள். அது செய்யாத பட்சத்துல போலி தீர்க்கதரிசிகள் செய்த காரியம் என்ன என்றால், ஒரு பிராஸ்பரிட்டி காஸ்பல், ஒரு அதாவது செழிப்பு நற்செய்தி சொல்லி ஒரு மென்மையான வார்த்தைகளை அவர்கள் பேசி அவர்கள் மனம் போன போக்கிலே அவர்கள் மக்களை வழிநடத்தின அந்த காரியத்தை பார்க்கிறோம். மென்மையான வார்த்தைகளை பேசி தங்கள் மனம் போல துன்மார்க்கத்தில் வாழ்கிறவர்கள் அனைவருக்கும் உங்கள் மேல் எந்த தீமையும் பொல்லாப்பும் உங்களுக்கு எப்பொழுதும் நேரிடாது, கடவுளுடைய சமாதானம் மாத்திரம் உங்க மேல எப்போ இருக்குன்னா, அப்போ மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது கூட மனம் திரும்ப மாட்டார்கள். ஒரு தீர்க்கதரிசி அப்படி சொல்லும் போது ஜனங்க என்ன நினைப்பாங்க, சரி கடவுள் இதை பத்தியெல்லாம் அவங்களுக்கு பொருட்டா எடுக்க மாட்டாங்க, தீர்க்கதரிசி சொல்ல. ஆனா அந்த தீர்க்கதரிசி யார்? பொய்யான தீர்க்கதரிசி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். செழிப்பு நற்செய்தி போதிக்கிறவர்கள் அவருடைய தேவைகள் என்னன்னா, அவர்கள் அதாவது அதை கேட்கிற மக்கள் நீங்க நல்லா சந்தோஷமா சௌக்கியமா இருப்பீங்க, உங்களை எல்லா விதத்திலும் கடவுள் ஆசீர்வதிப்பார், மெட்டீரியல் பெனிஃபிட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், பொருள் அதாவது எல்லா விதமான சந்தோஷம் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும், அடுத்து நீங்க நல்லா சுகபோகமா நீங்க இருக்கலாம், எந்த விதமான நோய் நொடியும் வராது, இதெல்லாம் சேர்த்து சொல்லி அவர்களிடத்திலிருந்து காசுகள் வாங்கிக் கொள்வார்கள். தான் பிராஸ்பரிட்டி காசு. அவர்கள் பரலோகத்தை குறித்தே சொல்வார்களே தவிர நரகத்தை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் நரகத்தை குறித்து சொன்னால் அவர்கள் மனம் போனமே, மனம் போனாதபடிக்கு பசுப்பு வார்த்தைகளை பேசி, இச்சக வார்த்தைகளை பேசி அவளை மயக்குகின்ற ஒரு கலையை தெரிந்தவர்கள் ஒலி தீர்க்கதரிசிகள். அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற காரியம் இந்த காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நவநாகரிக உலகத்துல நாம் பார்க்கும் போது, in today's globalization context, the false prophets are deliberately deceiving the vision, deceiving the people by sharing their own heart and guiding them towards eternal destruction. And whatever they conceive in their own heart, own conception, own அந்த ஒரு எண்ணத்தை அவர்கள் தீர்க்கதரிசனங்களா சொல்லி ஜனங்களை ஏமாற்றுறது இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் நான் தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறோம், நான் கடவுளுடைய ஊழியக்காரன் சொல்லிட்டு இவ்வளவு காரியங்களை கற்று அறிந்த பிறகும் விசுவாசிகளை போதிக்கத்தக்கதான அந்த பயிற்சி, அந்த படிப்பு மற்ற எல்லா காரியங்களையும் பெற்று கூட ஒரு ரெவலன்ஷன் போனதுக்கு பயமா இருக்குது, பயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கு அப்போஸ்தலர் போட்டுக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் என்று போட்டுக் கொள்கிறார்கள், பிஷப் என்று போட்டுக் கொள்கிறார்கள், கார்டினல் என்று போட்டுக்கிறார்கள், ஆர்ச் பிஷப் என்று போட்டுக் கொள்கிறார்கள். தாங்களே தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். மிக வேதனையான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இந்த இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம இவருடைய எண்ணம் என்ன? மக்களை அதாவது திசை திருப்ப வேண்டும், அவர்களுக்கு அதாவது அவர்கள் மனம் போனாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு இதமான வார்த்தை சொல்லி அவர்கள் எப்போதும் இவர்களையே சார்ந்திருக்க வேண்டும் என்று. அவர்கள் இவர்களை சார்ந்திருக்க கூடாது, கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அப்பேற்பட்டவன் தான் ஊழியக்காரன். பெங்களூர்ல ஒரு திருச்சபை இருக்கிறது, இந்திரா நகர்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருச்சபை. ஆக இந்த காரியம் தான் சொல்லப்படுது. அவர் சொல்லும் சொல்றாரு, ஐ டோன்ட் நோ டு மென்ஷன் ஹிஸ் நேம். அவர் வரும்போது ஒரு விசுவாசியை பத்தி சொல்றாரு. அவர் வரும்போது அவாய் செப்பல்ல வந்தாரு. இன்னைக்கு அவரு பாலிஷ் ஷூல போறாரு, ஆக்ஷன் ஷூல போறாரு. இன்னொரு விசுவாசி வந்தார், வரும்போது சைக்கிள்ல வந்தாரு, இப்போ ஒரு கார்ல போறாரு. ஒரு அம்மா வந்தாங்க, ஒண்ணுமே இல்லாம வந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வீடு, சொந்த வீடு இருக்குது, சொந்த நிலம் இருக்குது. அது அப்ப கடவுள் இது கொடுத்துட்டு தான் வர்றதா? அவர் அப்படிதான் சொல்றாருன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. நிறைய பேருக்கு அது உண்டு. அப்படி கொடுத்து அதனால திருப்தி அடையாதவர்கள், நிம்மதியாக வாழாதவர்கள் உண்டு.
கஞ்சி குடிச்சாலும் சரி, சாதாரண இது ரசம் சாப்பாடோ இல்ல சாம்பார் சாப்பாடோ, ஏதோ வித்தியாசமான நேரங்களில் ஒரு வாரத்திலேயோ ஒரு முறை 2 டைம் நீ கறியோ விசேஷ உணவுகளை நீ சாப்பிடணும், உனக்கு நிம்மதி ஏற்படும். அதுதான் ஆசீர்வாதம். ஆகவே பொருளை கொடுத்த பொன்னை கொடுத்த உன்னை திசை திருப்புகிறவர் அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்வது என்பது அதான் கள்ள தீர்க்கதரிசி. நான் அதை சொல்ல வெக்கப்படல, இருக்கிறது வெளிப்படையாக சொல்றேன். அவர்கள் அதிகமாக அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வார்கள். பெற்றுக்கொண்டு இன்றைக்கு பெங்களூர்ல கிட்டத்தட்ட பெரிய இடங்கள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த கள்ளத்தீர்வு தங்களின் மோசடியான வார்த்தைகளால் மக்கள் மத்தியில தவறான நம்பிக்கையை உண்டு பண்ணினார்கள். இந்த தொட்டகுப்பி பக்கம் நீங்க போனீங்கன்னா ஃபுல்லா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் தான். நான் அவங்க மேல குற்றச்சாட்டு எனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஆனால் தவறு செய்கிறவர்களை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு காரியம் இங்க இருக்கிற போது சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு வாசிக்கிட்ட நிருபத்துல நீங்கள் பாருங்கள், நிருப வாக்கியத்துல நான் பார்க்கின்ற போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல அங்கே 11ஆம் அதிகாரம் 35 இருந்து நீங்கள் படிச்சு பாருங்க. 34 35 இருந்து ஜனங்கள், அதாவது உண்மையான ஊழியக்காரர்கள் சிங்கத்தின் வாயில விழுந்தார்கள், நெருப்பில போடப்பட்டார்கள், அடித்து துவைக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். அதெல்லாம் பண்ணார். ஃபுல் ஹிஸ்டரி போட்டிருக்குது. உண்மையா இருந்தவர்கள் எல்லா பாடுகளையும் அனுபவித்தார்கள். இன்றைக்கு போலி தீர்க்கதரிசனம் சொல்லி போலி ஊழியர்களை செய்கிறவர்கள் இன்றைக்கு பகட்டாக எல்லா படபடப்பத்தோடு இருக்கிறார்கள் என்றால் ஜனங்களுக்கு அவர் சொல்ல வேண்டிய காரியங்களை சொன்னால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அவரிடத்தில் காணிக்கை பெற முடியாது. காணிக்கை பெறாவிட்டால் என்னுடைய பொழப்பு நடக்காது. இப்படி உன்னை நடத்துகிறவர், ஊழியக்காரரை நடத்துகிறவர் கடவுள். அந்த மக்களை நித்திய வாழ்வுக்கு என்று அழைத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், கடமை. அந்த கடமை பொறுப்பு உண்டு. உண்மையான ஊழியக்காரர்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும். அவர்கள் பிழைக்கிறார்களோ அவர்கள் வாழ்வடைந்து போகிறார்களோ அது வேற விஷயம். ஆனால் அதுதான் மிக முக்கியமானது. எதற்கும் துணிந்து நின்று தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க தயாரானவர்கள். பிரியமானவர்களே, அதாவது நீங்கள் கடவுள் விரும்புகிறபடி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்ல, எப்படியும் வாழலாம். So we are all free beings என்று சொல்லி மக்களை மனம் போக்கிலே எந்த தடையும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் சமாதானத்தோடு வாழ்வீர்கள், நிம்மதியோடு வாழ்வீர்கள். சஞ்சலம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வரவே வராது என்று சொல்லி இப்படியே சொல்லி போனா துன்மார்க்கத்துல வாழ்கிற மக்கள் அந்த துன்மார்க்கத்திலேயே மடிந்து அவர்கள் கடைசியில அந்த ஒளி காரணத்துலதான் கடவுள் கேட்குவார் அந்த ரத்தப்பழி இல்லையா? சாதாரண விஷயம் கிடையாது பிரியமானவர்களே. எரேமியா 6ஆம் அதிகாரம் பார்த்த 6ஆம் அதிகாரம் 13 இருந்து 15. எரேமியா 6ஆம் அதிகாரம் 13 இருந்து 15. அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் இல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். இது கடவுளுடைய அசஸ்மெண்ட். இது அவர் கணித்திருக்கின்ற ஒரு காரியம். யாரு அங்க இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். பொருளாசைக்காரர் என்ன? பொருளாசை என்னும் விக்கிரகாராதனைக்காரர். அதுதான் பொருளாசம் எல்லாம் மனசு போயிடுச்சுன்னா கடவுளை தேட மாட்டாங்க. விக்கிரகாராதனை அதுதான். அடுத்து வேற யாராங்க சொல்லப்பட்டிருந்தது? தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். யாரு? தீர்க்கதரிசிகளும் பொய்யர், ஆசாரியர்களும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். பெரிய வெட்டு காயம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு என்ன பண்ணாம டின்ச்சர் போட்டு மேல ஒரு கட்டு போட்டு அனுப்பிடுவோம். அது அப்படியே உள்ள என்ன பண்ணோம், அந்த காயம் ஆறாது, சீழ்பிடித்து ரணமாகி செப்டிக் ஆகி காலை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்பேற்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுப்பவர்கள் தான் நீங்க சொல்லுங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். உள்ளத்துல வேதனையோடு வருவார்கள். அந்த வேதனையை போக்குகின்ற ஒரு அருமருந்தாக கடவுளுடைய வார்த்தையை சொல்லி அவளை ஆறுதல் படுத்த வேண்டும், அவளை குணமாக்க வேண்டுமே தவிர அவர்கள் அந்த வேதனையில் நொந்து எப்படியாவது போகட்டும் என்று நினைக்கிற
மக்கள், அதாவது ஊழியர்கள், அவர்கள் போலியான ஊழியக்காரர்கள். 15ஆம் வசனம், அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணமும் அறியார்கள். அதனால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடர்ந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 16ஆம் வசனம் பாருங்க, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவும் களைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்றார்கள். காரணம், இந்த மாதிரி மிஸ்லேட் பண்ற இந்த போலி தீர்க்கதரிசிகளால கடவுள் சொல்லுகிறார், இதுதான் நான் காட்டுகின்ற வழி என்று சொல்லி மனசாட்சி அதுதான் உள்ளத்துல பேசுவ கடவுள், நீ செய்யறது தவறு, நீ அதை விட்டுட்டு பாதி அப்படின்னு. ஆனா மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது சொல்லி நம்ம என்ன பண்ணோம், கடவுளுடைய வார்த்தையை நாம் அசட்டை செய்து நம் வழியிலே செல்வோம். அதற்கு காரணம் யார் என்றால், இந்த போலி தீர்க்கதரிசிகள் கூறுகின்ற வார்த்தையினாலே நாம் அதிகமாக கவரப்பட்டதனாலே இந்த ஒரு நிலைமை. 8ஆம் அதிகாரம் 10-12. பாருங்க, இங்கேயும் அதே தான் சொல்றாரு. ஒவ்வொருவரும் சிறியர் முதல் பெரியவருக்குமா ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர்களாக இருக்கிறார்கள். அது ஆயிடுச்சுமா. 8ஆம் அதிகாரம் 10-12. அதேதான். சேம் பாருங்க, அந்த ரெப்புடேஷன் போல வருது. அப்போ எந்த அளவுக்கு அந்த காரியத்துல அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள், உலக ஆசாபாசங்களுக்கு மூழ்கத்தக்கதாக, அந்த சேற்றில மூழ்கத்தக்கதாக இந்த போலி தீர்க்கதரிசிகள் அவர்களை வழிநடத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐயோ. பிரியமானவர்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது இல்லையா? 19ஆம் வசனத்துக்கு நாம் வருவோம். இந்த நாளின் செய்தியில 19ஆம் வசனத்துல என்ன போடப்பட்டிருந்தது? ஆமா, அது சுழல் காற்று, அது புறப்பட்டு துன்மார்களுடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். இந்த போலி தீர்க்கதரிசிகளுடைய பேச்சுகளை கேட்டு மனமான போக்குறவர்களுக்கு திடீரென்று ஆபத்து வரும் இல்லையா? அது என்ன, சாதாரண காற்றுல பெருங்காற்று என்று சொல்லி அந்த வேர்ல்விண்ட், அதன் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு புயல் காற்று. அது திடீரென்று அடிக்கும் போது ஒரு கார் அப்படி தூக்கி போயிடுது. அதுல அந்த இது கம்ப்ளீட் பார்ட்ஸ் எல்லாம் பிச்சு போயிடும். அதே போல நாம் நம்ம இடத்துல வைத்திருக்கின்ற காரியங்களும் இல்லாமல் போகும். முக்கியமாக அந்த தலையில தான் வந்து இறங்குது சொல்றாங்க. துன்மார்களுடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும், அப்புறம் அது ஒரு சாபமாக இறங்கும் என்று சொல்லி. அப்போ இந்த சாபம் நமக்கு வர, மக்களுக்கு வர காரணமா இருப்பவர்கள் யாரு? போலி தீர்க்கதரிசிகள். அது நிமித்தமாக எச்சரிக்கையார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, so instead of peace a storm was brewing from the Lord. கடவுளின் கோபாக்கினியை துன்மார்க்கத்தின் வாழ்பவர்கள் அப்பொழுது காண்பார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் எண்ணத்தை விட்டு கடவுளின் வழியை தேட முயற்சிப்பார்கள் இல்லையா? கடைசி நேரத்துல என்ன பண்றது தெரியல, இங்க ஓடுறதா அங்க ஓடுறதா, ஏதாவது வழி கிடைக்குமா, போய் தப்பிச்சுக்கலான்னு. ஆனா அவள் நினைப்பதற்கு முன்பதாக அது ரொம்ப நேரம் ஆயிட்டு இல்ல இனி அவங்களை முயற்சி செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஏன்னா அவர்களுடைய எண்ணம் அந்த நேரத்துல தேட முயலுங்கிற போது நிலை அது எடுபடாது. ஏன்னா அந்த அழிவு என்பது சடுதியாய் அவர்கள் மேல் வரும். இந்த எச்சரிப்பு செய்தியெல்லாம் சொல்லியும் கடைசி நேரத்துல பார்க்கலாம் போது திடீர்னு வரும். சிலர் சொல்லுவாங்க, சிலுவையில் அறையப்பட்ட அந்த 2 கள்ளங்கள் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் கேட்டார், ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல நீ வருகின்ற போது என்னை நினைத்தரணும். கடவுள் என்ன சொன்னாரு? நீ ஏன் அவளை அக்கிரமம் செய்திருந்தா, இப்போ கடைசி நேரத்துல வந்தியா, அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிய ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய இருக்கிற பரதீசில் இருப்பார். ஓ, அப்படி நம்ம ஏதாவது நம்மளுக்கு கடைசி நேரம் வரும்போது நம்ம கேட்டுக்கலாம் நினைக்கலாம். ஆனா நம்மளுக்கு கடைசி நாள் என்னைக்கு தெரியாது, எப்ப நமக்கு மரணம் வரும் என்பது தெரியாது இல்லையா? ஆகையினால கள்ளன் நினைக்கிற மாதிரி கடைசி நேரத்துல பார்க்கலான்றது
இட் இஸ் பிராக்டிகலி இது இம்பாசிபிள். இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது the false prophets the false prophets ministered under a false authority. கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஒரு பொய்யான அதிகாரத்தின் கீழ் ஊழியம் செய்கிறார். ஆண்டவர் மிக தெளிவாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். 20ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நிறைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் மூலமும் அப்படியே கோபம் தெரியாது, கடைசி நாளில் அதை நன்றாக உணர்வீர்கள். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும், யாரு ஆண்டவர் சொல்றார், நான் அனுப்பல அவங்க, ஆனால் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க சொன்னாங்க. அவங்கள கடவுள் தெரிஞ்சுக்கவே இல்லை. He has not commissioned them to go and proclaim. ஆனால் அவர்கள் போகிறார்கள். காரணம், அவர்கள் தம்முடைய உள்ளத்திலே வந்ததை சொல்ல வேண்டும், மனதில் பட்டதை சொல்ல வேண்டும். கடவுள் சொன்னதே இல்லை. சோ கடவுளால் அனுப்பப்படாதவர்கள் அவர்கள் வேறு ஒரு அதிகாரத்தின் கீழாக, பொய்யான அதிகாரத்தின் கீழ் ஊழியம் செய்கிறவர்கள். அவர்களை பேசாதீர்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது the correct prophets were not sent by God. அவர்கள் தங்கள் சொந்த இஷ்டப்படி ஓடினார்கள். என்ன இந்த அதாவது தப்பு செய்து மக்களை திசை திருப்ப, அவர்களை குழப்ப அவர்கள் தீவிரித்து போனார்கள். ரொம்ப வேகமா போய் அந்த காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய திட்டத்தை அவர் பேசி தெரிவிக்கவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் தங்கள் மனதில் நினைத்தவர்களை தீர்க்க தரிசனங்களாக சொன்னார்கள். சோ இந்த ஓடினார்கள், அடுத்தது சொன்னார்கள். ஓடுறது பேசுறது இல்லையா, இது கடவுளுடைய திட்டம் இல்லை, ஆனால் செய்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு மோசடியான ஊழியக்காரர்களை பற்றி ஒரு பழமொழி சொல்வார்கள் இல்லையா, அதாவது ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது. ஆடின கால் பாடின வாய் சும்மா இருக்காது. இப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும், ஆனா கடவுள் சொல்றாரு, நீ பேசாத, நீ சொல்ல. ஆனா போய் ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். இவர்கள் நீ போதுன்னு சொன்னார் ஆண்டவர், எதுவுமே சொல்ல. ஆனால் அவர்கள் ஓடினார்கள். அதான் ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது. இன்னும் கொஞ்சம் அதாவது விமர்சித்து இன்னொன்று சொல்லணும்னா, இரும்படிச்ச கையும் சொரவு பிடிச்ச கையும் சும்மா இருக்காது இல்லையா. ஏதாவது படிக்க அதை அடிச்சுனே இருக்கும். சும்மாவது சொரவு பிடிச்ச கை அந்த கீரினே இருக்கும். சோ ஏன் இதை சொல்லணும்னா, இந்த விமர்சனம் தேவை. இங்க அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் செய்தது நிமித்தமாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இதை குறித்து ஃபெயின்பர்க் என்ற ஒரு இறையியல் நிபுணர் சொல்கின்ற போது, they never received a divine commission, yet they ran with their false messengers eagerly and energetically trying to accomplish their own objectives. தங்களுடைய சொந்த கோரிக்கை, எண்ணங்களை இல்லையா, திட்டங்களை, நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள அவர்கள் மிக வேகமாக அது புத்துணர்ச்சி பெற்று அவர்கள் ஓடினார்கள். இது கடவுளுடைய திட்டம் அல்ல என்று சொல்லி அவர் சொல்கிறார். மக்கள் வசனங்களை கேட்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவளை திசை திருப்ப கடவுள் அழைக்கவில்லை. அப்படி திசை திருப்பவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி எங்க தீர்க்கன் இறைமையா மூலமாக சொல்றார். இன்றைக்கு வாசி கேட்ட சங்கீதத்தில் கூட நான் பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் 81 88 81ஆம் வசனம் முதல் வசனத்துல என்ன சொல்கிறது? உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய ரட்சிப்பு என்னை எப்போ விடுவிப்பார் என்று சொல்லி, அந்த சிறையிருப்பில் இருந்து எப்பொழுது கடவுள் விடுவிப்பார், இந்த பாவ படுகொலையிலிருந்து எப்பொழுது விடுவிப்பார் என்று சொல்லி. அப்போ அந்த பாவ படுகொலையிலிருந்து விடுவிப்பது எது என்றால் கடவுளுடைய வசனம். அங்க சொல்லுகிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். இன்னைக்கு நம்ம பாடின பாடல்களோட வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. அதுதான் என்ன பண்றது, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. அதுதான் நம்முடைய கைடு. எங்கேயாவது ஒரு டூருக்கு போனோம்னா யாராவது ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணுவாங்களா, அந்த கைடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மை வழிநடத்துறது வேத புத்தகம் தான். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை நித்தியத்திற்கு வழிநடத்தக்கூடியது. அந்த வசனத்தை உள்ளதை உள்ளது என்றும்
இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி மத்திய எழுதுகிற சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசனத்தில் சொல்லுகின்ற போது 5ஆம் அதிகாரம் மத்திய 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். சோ இவர் சொன்ன எல்லாமே இவருடைய எண்ணத்துல வந்தது ஆகினால எல்லாமே தீமை. ஆகவே இது கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 22ஆம் வசனத்தில் அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களானால் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாத வழியை விட்டு திருப்பார்கள். இவர்களே இல்லை, அதாவது இவர்களே கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கவில்லை, அதை கேட்கவும் இல்லை. இவர்கள் போய் சொல்லுகிறதெல்லாம் மாயமான காரியங்கள், மக்களை பரவச நிலைக்கு கொண்டு போய் எல்லாம் இவர்களுக்கு அந்த மகிமை வர வேண்டும். ஊழியக்காரனுக்கு மகிமை எப்பொழுதும் வரவே கூடாது, அவருக்கு தான் மகிமை வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் தான் சொல்லி பொல்லாத வழியை விட்டு நீ மனம் திரும்ப என்று சொல்ல முடியும். அவர்கள் செய்யவில்லையே, அதாவது இவர்கள் எதற்குமே தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி சொந்த சாட்சியை இல்லாதவர்கள் மற்றவர்களை போய் எப்படி திருத்துவது? இதை ஒரு பெரிய ஒரு அறிஞர் சொல்லுகின்ற போது, உள்ளூர்ல ஓனா பிடிக்க தெரியாதவன் அயலூர்ல எப்படி ஆணை பிடிப்பார்? உள்ளூர்ல ஆணை பிடிக்க தெரியாது. தன்னுடைய சொந்த குடும்பத்தை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அதாவது ஒரு எழுப்புதல் உண்டாக காரணம் இல்லாதவன் போய் மற்றவர்கள் மத்தியில சொல்லி எப்படி ஒரு எழுப்புதல் உண்டு பண்ண முடியும்? ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. கள்ளத்தீர்க்கதரிசிகள் செய்த காரியமும் அதுதான். பிரியமானவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை கடைசியாக தெரிந்து கொள்கின்ற ஒரு காரியம் என்ன என்றால், the false prophets were speaking under a false inspiration. கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஒரு பொய்யான மாயையான உத்வேகத்தின் கீழ் அவர்கள் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ மனசுல பட்டது நான் பேசுறேன், அதனால என்ன பிரயோஜனம் இல்லையா? பிரியமானவர்களே, அதனால என்ன பிரயோஜனம்? தவறான உபதேசத்தால் மக்கள் மனம் கோணாதபடிக்கு அவர்கள் தங்களின் சொந்த எண்ணத்தை தீர்க்கதரிசிகளாக அறிவித்து மக்கள் இன்னும் பாவ வழியிலே வாழ பழக்குகின்றனர் இல்லையா? இன்றைக்கு நம்ம கேட்ட சுவிசேஷ வாக்கியத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49-53 பார்க்கின்ற போது விசேஷமாக ஆண்டவர் சொல்றார், பூமியில நான் அக்னியை போட வந்தேன் இல்லையா? அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. அதாவது இவர்கள் சொல்லி கோதுமையை அவர்கள் அதாவது பிரித்து எடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எல்லாரும் அந்த கோதுமையோடு சேர்ந்த பதிலாக எல்லாமே வேஸ்டாக போகத்தக்கதாக இவருடைய செயல்கள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நியாயத்திற்கு நாள்ல கொண்டு வரும்போது அதை பிரித்து எடுப்பார்ல, அப்போ அந்த பதறிய நெருப்பினால சுட்டெரிக்கப்படுவதற்காக அதான் அந்த காரியம் சொல்லப்படுகிறது. இங்கே அந்த வசனம் கூட இங்க இருக்கிறது பாருங்கள். அதாவது 28ஆம் வசனத்துல பாருங்கள், சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். இன்றைக்கு எல்லாமே பதறாக போகத்தக்கதாக, எல்லாம் நெருப்பில போடப்பட்டதாக ஒரு பொய்யான ஒரு தீர்க்க தரிசனம் உரைப்பதனால உனக்கு என்ன லாபம்? ஆகவே இங்கே தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது சுவிசேஷ வாக்கியத்துல இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? என்ன சொல்றாங்க? நான் பூமியில சமாதானத்தை கொண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்காதீர்கள், சமாதானத்தை அல்ல பிரிவினையே என்றார். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கேட்டா சொல்லுவாங்க. அப்பாவுக்கும் மகளுக்கும் நல்ல உறவு இருக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும் நல்ல உறவு இருக்காது. அமரை தாய்க்கும் மகளுக்கும் நல்ல உறவு இருக்காது, தாய்க்கும் மகனுக்கும் நல்ல உறவு இருக்கும். அதே போல மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்ல உறவு இருக்காது. நான் சொல்லங்க பாருங்க, வசனம் இருக்குது 53 வசனம். தகப்பன் மகனுக்கும் மகன் தகப்பனுக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமி மருமகளுக்கும் மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார்.
அப்ப அவர் சொன்னது நடக்குதா இல்லையா? 52ஆம் வசனத்தில் எப்படி எனில் இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். சிரிக்கிறீங்களா? சிலர் அதாவது குடும்பங்கள்ல அதை நம்ம அனுபவிக்கும் போது தெரியுது இல்லையா? இது யாரால வந்ததுன்னா இது கடவுளுடைய செயல். அப்போ என்ன செய்யணும்னா கடவுள் எங்களை பிரிச்சுட்டாரு, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது அவருடைய செயல்னா அப்ப கடவுளை விட்டு அர்த்தமா? போலி திருக்கத்தை சொல்ல வந்து அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலையை காட்டுவாங்க. மாமியார் மருமகள் உறவு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, வேதத்திலே இருக்கு. மாமியார் தாமா உனக்கு விரோதமா சூன்யம் பண்ணிக்கிறாங்க, தெரியுமா? அது விஷயம் கடவுள் வெளிப்படுத்தினார், சொப்பனத்துல எனக்கு வெளிப்படுத்துறாங்க, சொல்றாங்கல்ல. இப்படி சொல்லி அவர்கள் மறுபடியும் சமாதானம் ஆகாதபடிக்கு அவர்களை பிரிக்கிறவர்கள் போலி தீர்க்கதரிசிகள். நிறைய பேர் செய்யறாங்க, நிறைய பேர் செய்யறாங்க. இப்போ தாய்க்கும் மகனுக்கும் ஒரு நல்ல உறவு என்று சொன்னால், தந்தைக்கும் மகளுக்கும் ஒரு நல்ல உறவு என்று சொன்னால் அதற்கு சயின்டிபிக்கா ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அதாவது தகப்பனும் மகளும் நல்ல உறவாக இருப்பாங்க, அது வந்து ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லி. அதே போல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, கிளாஸ் ரிவ்யூ பண்ணி பாருங்க. அதே போல தாய்க்கும் மகனுக்கும் உள்ள ஒரு எலக்ட்ரா ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி, ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லி. சோ சயின்டிபிக்காகவும் அது உண்மை என்று சொல்லி நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் மத்தியத்தில் சிக்கி தவிக்கிறவர்கள் யாரென்றால் மாமியார் மருமகள் தான். அவங்களதான் டார்கெட் பண்ணுவாங்க, அவங்களதான் டார்கெட் பண்ணி கடவுள் இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க, சூனியம் பண்ணி வச்சுக்கிறாங்க, மாய மாத்திரம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால நீ என்ன பண்ண, அதை செய், இது செய். இப்படி செய்கிறவர்கள் பொய்யான தீர்க்கதரிசிகள். இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை மத்தியிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் அதாவது ஒப்புரவாக வேண்டும், அதற்கு நீ ஒரு வாய்க்காலாக இருக்க வேண்டும். அத உண்மையான ஊழியக்காரன். ஏமா இதே பிரச்சனைகளா இருந்தாங்க எப்படி? நீங்க ஒருத்தர் நீ கடவுளை பிள்ளைங்க, நீங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாதா, ஒருத்தருக்கு மன்னிக்க கூடாதா, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி ஒப்புரவாக்குறவர் உண்மையான தீர்க்கதரிசி, உண்மையான ஊழியக்காரன். ஆனா அதுல வந்து நாரதர் வேலை செய்து இங்க ஒரு விஷயம், அங்க ஒரு விஷயம், அங்க ஒரு காணிக்கை, இங்க ஒரு காணிக்கைன்னு வாங்கி மோசம் போகின்ற போலி தீர்க்கதரிசிகளால் அந்த குடும்பம் சீரழிந்து போகிறது. ஐயோ! இந்த தீர்க்கதரிசிகள் அதாவது they prophesize, they speak under a false inspiration. ஒரு மாயான ஒரு உத்வேகத்தின் கீழ் பேசுகிறவர்கள். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, கடைசியா பிடிக்கிறேன் நான் ஒரு விஷயத்தை சொல்லி. கொரோனா வந்தது இல்லையா, COVID-19 எந்த நாள்ல இந்தியாவில் வந்தது? இந்தியாவில் என்னைக்கு வந்தது தெரியுமா? லாக்டவுன் எல்லாம் இருந்தது இல்ல, நிறைய பேர் சுட்டு போனாங்கல்ல. என்னைக்கு வந்தது மறந்து போயிடுச்சு. இல்ல ரொம்ப வேகமா நம்ம மறந்துடும். ஆமா, ஜனவரி 30ஆம் தேதி 2020 தான் கேரளால 3 பேருக்கு கொரோனா வந்தது. அதுக்கு முன்பதாக 2019 சைனாவில் நிறைய பேர் கொத்தாக மறிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியவில்லை, அதை பற்றி பயம் நமக்கு இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. இந்தியாவிலே அது வந்தது, கேரளாவிலே வந்தது. அப்ப அந்த பயம் தொற்றிக் கொண்டது. உடனே எல்லாரும் இல்லையா மாஸ்க் போட வேண்டியது போட ஆரம்பிச்சு, இந்த கைக்கு என்ன போடுவோம், ஏமா கைக்கு கிளவுஸா வேற எந்த இது பண்ணல, சானிடைசர், இந்த மாதிரி. அடுத்து வீட்டுல இது வரைக்கும் அந்த கஷாயம் காசாத வீடு எல்லாம் எல்லாருமே காச ஆரம்பிச்சு, எளிமையான ஒரு ட்ரீட்மெண்ட் அது. அதுக்கப்புறம் ஒரு வேக்சினேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த வேக்சினேஷன் போட்டவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த வேக்சினேஷன் போட்டவர்களும் உண்டு, போடாதவர்களும் உண்டு. போடாதவர்களில் நானும் ஒருவன். புரிச்சுக்கல? எனக்கு என்னமோ அது போடுறதுனால ஏதோ எனக்கு கொஞ்சம் அதாவது தெரிந்தது. அது கடவுள்னு சொன்னாங்க, சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியுது. அதனால நான் போடல. ஏன்னா எனக்கு அலர்ஜி இருந்ததுனால நான் போடல. அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அது ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி
சொல்லப்பட்டது. ஆகினால சரி, கடவுள் கொடுத்த அந்த ஜீவனை நாம் எதற்கு நாம் துஷமாக நினைக்க வேண்டும்? வேண்டாம், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி. ஆனால் போன்றவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் போட்டு மறைத்தவர்களும் உண்டு இல்லையா? அந்த இன்ஜெக்ஷன் போட்டு மறைத்தவர்களும். கொரோனா வந்து இப்படி வாரி போச்சு, 4 பேர், நானும் கூட அடக்கம் பண்ண, 4 சாவு நானும் அடக்கம் பண்ண கொரோனா பெங்களூர்ல. அதுவும் விசுவாசிகள் தான், திருச்சபை, நம்முடைய திருச்சபைகள். பிரியமானவர்களே, இந்த கொரோனா வருவதற்கு முன்பதாக அந்த 2020ஆம் வருடம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வருஷம். எல்லாரும் செல்வ செழிப்போடு சந்தோஷமா சுகத்தோடு இருப்பார்கள் என்று சொல்லி நிறைய பேர் தீர்க்கதரிசி சொன்னாங்க. புரிச்சுங்களா? இன்றைக்கு பிரபலமான தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கிறவங்க கூட சொன்னாங்க. நடக்கல, கொத்து கொத்த சாவு விழுந்தது. உண்மையான தீர்க்கதரிசி கடவுளத்துக்கு பெற்றுக் கொண்டிருந்தா அது நடந்திருக்கும். ஆனால் யாருமே சொல்லல. ஆகவே பிரியமானவர்களே, போய் தீர்க்கதரிசிகள் மனதுக்கு பட்டதை அவர்கள் சொல்வார்கள். அதனால என்ன பிரயோஜனம்? பல காரியங்கள் உண்டு. ஆனால் அதை சொல்லிக்கொண்டே போனால் நேரம் போதாது. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், பேரு சொல்றதுனால ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஊழியத்தை சொல்லி பலர் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி ஜனங்களை அழைத்து பணங்களை சேர்த்துக் கொண்டு இன்றைக்கு பல மில்லியனர்ஸ் இருக்கிறார்கள். அவர் போர்த்து ஊழிய போறதுக்கு பிளைட், எது ஓன் பிளைட் எல்லாம் இருக்கிறது. என்ன சொல்றேன்னா, பொறாமப்பட்டு நான் சொல்லல. அவரிடத்துல இருந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டு போகும்போது 180 கோடி பிடிக்கப்பட்டது. அதாவது ஜனவரி மாதம் 2021 அதுல நடந்தது. 2021 பிடிக்கப்பட்ட அந்த நபர் ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், கடவுள்களை அழைக்கிறார் என்று சொல்லி அழைத்தவர்கள். அதன் பிறகு அதை பின்பற்றி நிறைய பேர் இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களை காக்கிறார், உங்களை போதிக்கிறார், போஷிக்கிறார் என்று சொல்லி இயேசு அழுகிறார் தான் யாரும் என்ன வைக்கல பேரு. இயேசு அழுகிறார் தான் யாரும் பேர் வைக்கல. இப்படி அநியாய காரியங்கள் செய்வது நிமித்தமாக அது எல்லாமே சிலர் உண்மையை செய்யறாங்க. அவரை நான் அதிகமாக பாராட்டுகிறேன். அதனால நிறைய ஊழியர்கள் கூட நடக்கிறது. சிலர் சும்மா சேர்த்து வைக்கிறார்கள். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? தெரியுமாங்களே, இந்த ஊழியக்காரர்களுக்கு 180 கோடி பிடிப்பட்டது. 5 kg கோல்டு கண்டெடுத்தார்கள். எல்லாம் கணக்கில் இல்லாதது பிளாக். புரிச்சுங்களா? அந்த இன்கம் டாக்ஸ் ரேட் வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா, அடுத்த முறை பிரதம மந்திரி இவர் தான் வருவார், 3வது முறையான. அதுக்கப்புறம் அந்த வழக்குகள் என்னாச்சுன்னு தெரியல, போயிடுச்சு. சோ தப்பித்துக் கொள்ள ஒரு வழி. ஆகவே கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை சொல்லு. துணிகரமாக சொல்லப்பட்ட வார்த்தை யாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. துணிகரமாக சொல்லப்பட்டது. ஆனால் 3வது முறை பிரதமராக வந்தவர் எப்படி வந்தார் என்று தோல் உறுத்தி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறார் ஜனங்கள் மத்தியில. பிரியமானவர்களே, நீதி நியாயத்தை அநீதினால மூடி மறைக்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக. ஆகவே கடைசியாக சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை உடைக்கிற சம்மட்டி, அது நெருப்பு, அது கல்லான இருதயத்தை உடைத்து மாற்றக்கூடியது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை பெற்றவர்கள் அதனை சொல்ல வேண்டும். பலமுறை நான் கூட உங்களுக்கு உபதேசம் பண்ணதுனால என்ன ஐயர் புத்தி சொல்றதே வேலையா போச்சு அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க. எனக்கு அதை தவிர வேற வழி இல்லை. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்லைன்னா உங்களை நான் தவறான வழியில நடத்துகிறேன் என்று சொல்லி அர்த்தம். அப்படி செய்து நானும் நீங்களும் அந்த மேலான வாழ்வுக்கு போக தகுதியற்றவர்களாக நான் மாறக்கூடாது. உங்களை அந்த நிலைமைக்கு தள்ளக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரனாக அவருக்கு உத்தமமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் உண்மையாக செய்யணும். நீதி நியாயத்துக்காக சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி யார் யார் நினைக்கிறார்களோ அவருக்கு பயந்தவர்கள் கண்டிப்பாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். அந்த சித்தத்தை நாமும் நிறைவேற்றுவோம். அநேக ஊழியக்காரர்கள் விஷயத்துல நாமும் எச்சரிக்கையா இருப்போம்.
கர்த்தரை உண்மையாக அறிவித்து நம்மை வழிநடத்துகின்ற மக்களுடைய வார்த்தையை நாம் கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வார்கள். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.